ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிவா பேசுறேன். இப்போ நாம டாப் ஆஃப் பெட்ல தான் இருக்கோம். இப்போ டெபாசிட் எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்த்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோல யூபிஐ டெபாசிட் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பேன். இப்போ அதோட பார்ட் 2வா லோக்கல் பேங்க் டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்றேன். நல்லா கேட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ லோக்கல் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பேஜுக்குள்ள போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் காட்டும். நாம அதுல எப்பவும் போல டாப் ஸ்போர்ட்ஸ செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பேங்க் தான் அவங்க டீடைல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பேங்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா முழுசா எல்லாமே காட்டுது. பேங்கோட டீடைல், அக்கௌண்ட் நம்பரு, நேம், அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கிளியரா காட்டுது. ஆனா நிறைய பேருக்கு இந்த 4 டிஜிட் நம்பர் மட்டும் தான் காட்டும். அவங்க அந்த வித்ராவல்ல போய் நம்பர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்க ரெஜிஸ்டருக்கு மெயில் வந்துடும். அடுத்து நம்ம இன்டர்நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கலாம். 1000 ரூபீஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அது என்ன டேட்டு டைம்ங்கிறது அந்த இதுல இருக்கும். நம்ம எப்பவும் போல ரெஃபரல் கோடு 12 டிஜிட் ரெஃபரல் கோடு. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அட்டாச்மெண்ட்ல நம்மளோட ஸ்கிரீன்ஷாட் கேட்கும். நம்ம எடுத்திருப்போம். அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிக்கணும். அடுத்து கமெண்ட் எதுவும் பண்ண வேணாம். போனஸ் கோடு எதையும் செலக்ட் பண்ணிடாதீங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த நம்பர் மட்டும் சேமா இல்ல அப்படின்னா இதுலயே கொடுத்திருப்பாங்க. இந்த 5 டிஜிட் நம்பர் மட்டும் சேமா இல்ல அப்படின்னா நீங்க அதுக்கு டெபாசிட் பண்ணவே கூடாது. அதாவது இப்ப இந்த அக்கௌண்ட் நம்பர் காட்டுது. நான் இப்ப பண்ணிட்டு இன்னொருக்கா நான் உள்ள வர்றேன் அப்படின்னா, இன்னொருக்கா இதை பண்றேன் அப்படின்னா, இன்னொருக்கா நான் இந்த அக்கௌண்ட் நம்பரை பாத்துக்கணும். இதுதான் இருக்குதா இல்ல வேற அக்கௌண்ட் நம்பர் மாத்திட்டாங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் டெபாசிட்டே பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்து இந்த இதுல யூபிஐல நிறைய ஃபெயில்டா இருக்கும். உங்களுக்கு நிறைய ஃபெயில்டா இருக்கும். நிறைய பணம் நிறைய பேர்த்தனால ரெக்கவரி பண்ண முடியாம இருக்கும். அத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ரெக்கவரி பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லித்தரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.